கோபேக் மோடின்னு இப்ப சொல்ல முடியுமா? அப்படின்னு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர பார்த்து தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சீண்ட, கெட் அவுட் மோடின்னே சொல்லுவோம் அப்படின்னு பதிலுக்கு உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்க, நாங்க உங்க வீட்டு முன்னாடி வந்து போஸ்டர் ஒட்டுவோம் அப்படின்னு அண்ணாமலை பதிலுக்கு தெரிவிக்க, முடிஞ்சா அண்ணா சாலை வந்து பாருங்க அப்படின்னு உதயநிதி சவால் விட, நாளும் தேதியும் இடமும் நீங்க சொல்லுங்க நான் வரேன் தனியா அப்படின்னு பதிலுக்கு அண்ணாமலை ஆவேசப்பட, இது மட்டும் இல்லாம, நீங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு எவ்வளோ வேணாலும் ட்வீட் போட்டுக்கோங்க. அத விட அதிகமாக கெட் அவுட் ஸ்டாலின்னு நாங்க ட்வீட் போடுவோம். பந்தயத்துக்கு தயாரா? அப்படின்னா 2 பேரும் என்னப்பா மாறி மாறி இப்படி வார்த்தை போர் பண்றீங்களே, பெரும் அக்கப்போரா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் 2 பேருக்கும் ஒரு உள் அரசியல் இருக்கு. அதாவது தன்னுடைய தலைமைக்கு சார்ந்து சில சிக்கல்கள் இருக்கு. அப்புறம் பாஜகவ தமிழ்நாட்டுல தளம் பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அண்ணாமலைக்கு இருக்கு. அதே நேரத்துல மொழிக்காக போராடக்கூடிய எதிர்கால தலைவராகவும் தன்னை இதுல முன்னிறுத்திக்கலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் அரசியலும் உதயநிதிக்கு இருக்குங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.